ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜஸ்ட் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து லிப் அண்ட் சீக் டிண்ட் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு க்ரீமி மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே இது வந்து ஒரு க்ரீமியான டெக்ஸ்டராக தான் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹695 கிட்ட வருது. எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இந்த பிராண்டில் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்களே பாருங்கள், நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதுதான் அது. ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட தான் இந்த பிராண்ட் தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற மாதிரி நல்லா க்ரீமியாக தான் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் நல்லா செம்ம க்ரீமியாக இருக்குது. பட் இவங்க வந்து இது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, லிப் அண்ட் சீக் டிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து க்ரீமி டெக்ஸ்சர். பட் ஆனால் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்லாம் வந்து கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி ஒரு வைப் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே உங்களுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சீக்கில் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் சும்மா ஒரு கர்ச்சீஃப்லையோ டிஷ்யூலையோ சும்மா நீங்கள் வைப் பண்ணாலே உங்களுக்கு அது போயிடும். அது போகிறது இல்லாமல் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பேட்சான மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்குது. நான் வாங்கி அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு மோர் தென் ஆகிடுச்சு. பட் நான் பாருங்கள் யூஸே பண்ணல. ரொம்ப ஒரு 2 or 3 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். எனக்கு அதுலேயே இது அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு எனக்கு. எதுக்கு இவ்வளோ ரேட் கொடுத்து இது வாங்கினேன் அப்படின்னு எனக்கே தெரியல. இதுக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டி, மார்ஸ் இந்த மாதிரி ரீசனபிளான ப்ரைஸில் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கியிருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக ரேட் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்ஸ் நமக்கு வாங்கிட்டு செட் ஆகலைன்னா அதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம். டோட்டலாக அந்த ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ட் ஆகுமா என்னங்கிறதெல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்குங்க. ஸோ தேவையில்லாமல் என்ன மாதிரி இப்படி காசை கொடுத்து ப்ராடக்டை வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க.